நான் இன்ஸ்டாகிராமை பார்த்து இங்கே வரணும்னு நினைச்சது இந்த ஜம்போ ஃப்ரைட் சிக்கனுக்காக தான். ஆர்காட்ல அடுத்ததா ஒரு சூப்பரான ஃப்ரைட் சிக்கன் ஸ்பாட். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இவங்களுடைய ஜம்போ ஃப்ரைட் சிக்கன் இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ட்ரெண்டிங். நீங்க ஆர்காட் வேலூர்ல வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜம்போ சிக்கனை இப்ப ட்ரை பண்ண போறேன். ஆர்காட்ல இந்த இடத்துக்கு கரெக்டா லொகேஷன் எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அதனால என்ன பண்றேன்னா, லொகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அதை வச்சு ரீடைரக்ட் பண்ணிக்கோங்க. கடையோட பேர் வந்து கிறிஸ்பி டிலைட். இந்த கிறிஸ்பி டிலைட் வந்து நான் காலேஜ் படிக்கிற டைம்ஸ்ல இருந்து இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் இங்க இருக்க யூனஸ் தெரியுமா, அவன் சொல்லியிருக்கான் இங்க நல்லா இருக்கும்னு சொல்லி. ரொம்ப நாளா நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு, பட் அதுக்கான டைம் எனக்கு கரெக்டா அமையல. இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. இவங்களுடைய ரீசெண்டா வந்து இந்த கிறிஸ்பி டிலைட்டோட ஜம்போ ஃப்ரைட் சிக்கன் அது எப்படி இருக்கும்னா, பண்ணை விட உள்ள இருக்கக்கூடிய அந்த சிக்கன் வந்து பெருசா இருக்கும். அந்த ஜம்போ ஃப்ரைட் சிக்கன் வந்து கொஞ்சம் பாப்புலர். இந்த இடத்துல உங்களுடைய ஃபேவரட் டிஷ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனல் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, என்னோட பேரு சூர்யா. நான் வாய்தா அப்படின்ற சேனல்ல ஃபுட் vlogs எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு சஜஷன்ஸ்ல வரும். வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆர்காடு கிறிஸ்பி டிலைட்ல நீங்க பின்னாடி பாக்குறீங்கல்ல, இவ்வளவுதான் ஷாப். கொஞ்சம் காம்பாக்டான ஷாப் தான். பட் என்னன்னா, நான் வந்து ஒரு 7:30க்கு வந்தேன். இப்ப கிட்டத்தட்ட 8:16 க்ரௌட் வந்து வந்தபடியே இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு வீக்கெண்டு, ஸோ அதனாலேயே க்ரௌடடா இருக்குதாங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க இங்க ரெகுலர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த டிராபிக்கை பத்தி நீங்க என்னன்றதை சொல்லுங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் பார்த்து கொஞ்சம் க்ரௌடடாவே இருக்கு. ஸோ நீங்க வரீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு உங்களுடைய சீட்டை நீங்க ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கும். அது என்னன்றதை நீங்க பாத்துக்கோங்க. நான் பார்த்த எல்லா வீடியோலுமே மூஞ்ச மறைக்கிற அளவுக்கு பெரிய ஜம்போ ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது மூஞ்ச மறைக்கிற அளவுக்கு இல்ல, ஆனா கொஞ்சம் பெரிய ஃப்ரைட் சிக்கன் தான். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த பர்கரோட சைஸ். இவங்க கிட்ட நீங்க ஸ்பெஷலா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, சில காம்போஸும் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் பீட்சாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மோமோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரேப்ஸ் இருக்கு. அவங்களுடைய மெனுவை நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் கெட் an ஐடியா தட் என்னென்னலாம் இவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஐட்டமா வந்ததும் சாப்பிட ஆரம்பிப்போமா? So the first bite. அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வச்சிருங்க. புரியல? ஓகே. என்ன சொல்றாருன்னா, மொஜிட்டோ வந்து பை 1 get 1 ஆஃபர் இருக்கு. அண்ட் மில்க் ஷேக்ஸ்ல வந்து பை 2 get 1 ஆஃபர் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு அவங்களோட மெனு கார்டுல மென்ஷனா இருக்கும். செக் இட் அவுட். உள்ள தொண்டை கிட்ட எனக்கு காரம் தெரியுது, நாக்குல அந்த காரம் தெரியல. குவைட் குட். அந்த ஸ்பைசி சாஸ் நினைக்கிறேன். ஃப்ரைட் சிக்கன் சூப்பரா இருக்கு. அந்த சிக்கன் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு, வெந்த விதமும் நல்லா இருக்கு. நான் முதலே சொன்னதுதான், அந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து அந்த பர்கர் அந்த காம்போவோட சேரும்போது அது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த ஃப்ரைட் சிக்கன் தனியாவுமே கோட்டிங் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. மேல இருக்கக்கூடிய அந்த மாவோட கோட்டிங் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா அந்த டேஸ்ட் எந்த இதுலயும் டிஸ்டர்ப் பண்ணல, என்ஹான்ஸ் தான் பண்ணுது. சோ நல்லாதான் இருக்கு. நான் ரீல்ல பார்த்த அளவுக்கு இது பெருசா இல்ல, பட் டேஸ்டா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்டரியா இருக்கு. எஸ், நல்லா இருக்கு. பை 1 get 1 மொஜிட்டோ. இதோட பிரைஸ் நான் பார்க்கல. முடிஞ்சா நான் அடுத்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்குள்ள இதோட பிரைஸ் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, நான் ஆரம்பிக்கும் போது வந்து இது ஏதாவது ஒரு ட்ரிங்கோட மேட்ச் ஆயிடும், இது அந்த ஜூஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். பட் எனக்கு
இது எந்த எசன்ஸ் கூட எனக்கு மேட்ச் ஆகல. ஸ்ப்ரைட்டோ இல்ல வந்து செவனப்போ அந்த மாதிரி எது கூட, ஆனா ஏதோ ஒரு லெமன் ஜூஸ் அது மட்டும் ஃபீல் ஆகுது. இது எந்த இது கூட எனக்கு தெரியல. திஸ் ப்ளூ ஒன், நிறைய பேர் வந்து மொஜிட்டோட இந்த ப்ளூ தான் குடிப்பீங்க. ஓகே, டேஸ்டா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் சிமிலர். அந்த லெமன் ஃபிளேவர்டு தான், கலர் தான் வேற. பை ஒன் கெட் ஒன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மொஜிட்டோட பிரைஸ் சொல்லிடுறேன்னு சொன்னேன்ல. மொஜிட்டோட பிரைஸ் வந்து 79. பை ஒன் கெட் ஒன்ல, அதாவது 2 மொஜிட்டோ உங்களுக்கு வந்து 79 கிடைக்கும். டீசெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்தது வந்து அவங்க மோமோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோமோஸோட பிரைஸ் வந்து 79. பார்க்க கொஞ்சம் அழகாவும் இருக்கு. ஸ்டீம் மோமோ. இது உங்களுக்கு மோமோவா கன்வின்ஸ் ஆகுதான்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ ப்ராக்டிக்கலி எனக்கு, நான் இது வரைக்கும் சாப்பிட்டு மோமோ சாப்பிட்ட எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பெஷல் சட்னி ஒன்று கொடுப்பாங்க, ரெட். பட் அது அங்கே இல்லை, நார்மல் சாஸ் தான். ஸோ டேஸ்டா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, உள்ள அந்த ஜூஸியா இருக்கு. மோமோவா நல்லா இருக்கு, பட் தி பெஸ்ட் மோமோவா எனக்கு ஃபீல் ஆகல. அடுத்தது வந்து அவங்களுடைய சிக்கன் ரேப் ஆர் சிக்கன் ரோல். இவங்க வந்து ஷவர்மா பண்றது இல்லை, பட் சிக்கன் ரோல் பண்றாங்க. அதனாலே நான் சிக்கன் ரோலை ட்ரை பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட் எனக்கு தெரியல. மெனு கார்டில் 119 போட்டிருக்கு. ஸோ நம்ம அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்குவோமே. ரொம்ப திக்கான பேப்பர். ஓகே, ஸ்டஃபிங்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் மேல அந்த அந்த இதுவுமே நல்ல திக்கான சப்பாத்தி, நான் மாதிரி இருக்கு சப்பாத்தி. எக்ஸ்ட்ரா சாஸ் எடுக்காம அப்படியே ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கு. அந்த ஸ்பைசி சாஸ் வந்து கரெக்டா இருக்கு, ரொம்ப ஸ்பைசியா இல்ல. ஸ்டஃபிங்ஸாவும் உள்ள சிக்கன் நிறைய ஸ்டஃபிங்ஸ் இருக்கு, ஆனியனும் ஓகே. இது 100 ரூபாவோ இல்ல 120 ரூபாவோ சொன்னாங்கன்னா எனக்கு நிச்சயமா ஒர்த். கொஞ்சம் ஃபில்டாவும் ஃபீல் ஆகும், நிறைய இருக்கு. ஸோ அடுத்தது வந்து அவங்களுடைய சிக்கன் பாப்கார்ன் அண்ட் ஃப்ரைட் சிக்கன். இது ஃப்ரைட் சிக்கன் லாலிபாப் இல்ல, நார்மல் ஃப்ரைட் சிக்கன் தான் நினைக்கிறேன். இது வந்து சிக்கன் பாப்கார்ன். இந்த சிக்கன் பாப்கார்னோட பிரைஸ் வந்து 40 ரூபீஸ் சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதோட பிரைஸ் என்னங்கிறத மெனு கார்ட்லயே நீங்க பாத்துக்கோங்க. நான் எனக்கு எதோட பிரைஸ் எல்லாம் தெரியும், அதெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணல. நீங்க அதெல்லாம் வந்து மெனுல பார்த்து அதுக்கப்புறமா என்ன ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. So now chicken popcorn with their mayonnaise. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஆயிலியா ஃபீல் ஆகும். பர்கரோட சிக்கன்ல வந்து மேல அந்த ஃப்ளவர் கோட்டிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இந்த பாப்கார்ன்ல அது ரொம்ப லிமிட்டானதை விட கரெக்டா இருக்கு. டேஸ்டாவும் ரொம்ப நல்லா இருக்கு. மயோனைஸ் வந்து ஐ திங்க் இது இவங்களே பண்றதுதான் நினைக்கிறேன். மயோனைஸ் வந்து இது கூட கரெக்டா ஜெல் ஆயிட்டு அதோட வேலையை பார்க்குது, நல்லா இருக்கு. அடுத்ததான் வந்து எஸ், இது வந்து லாலிபாப் தான். லாலிபாப் வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் ஆயிலியா இருக்கு. ஜஸ்ட் நோ ப்ரிப்பேர்டு அண்ட் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிலியா இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அந்த கிறிஸ்பினஸ் அதிகமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் சால்ட்டியா ஃபீல் ஆகுது. எனக்கு உங்களுக்கு அது கரெக்டா இருக்கான்னு ஏற்கனவே நீங்க யாராவது சாப்பிட்டீங்கன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். வீடியோவை பாக்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சிக்கனுமே ஓவர் குக் இல்லாம ஜூஸியாவும் கரெக்டா அந்த லேயரா வந்துருக்கு, நல்லா இருக்கு. எஸ்,
நான் வந்து மொத்தமா 5 ஐட்டம் ட்ரை பண்ணிருந்தேன், இன்க்ளூடிங் தட் மொஜிட்டோ. எனக்கு எல்லாமே நல்லா இருந்தது. மோமோஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுனா இருந்தது. அது டவுன் சொல்ல முடியாது, மோமோவா நல்லா இருந்தது. தி பெஸ்ட்னு எனக்கு சொல்ல தெரியலன்னு தானே நான் முதலே சொல்லியிருந்தேன். எனக்கு அப்படிதான் இருந்தது. மற்ற எல்லாமே சூப்பர் அண்ட் குட் தான். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜஸ்ட் செக் இட் அவுட். இந்த மாதிரி நான் வேற எங்க போய் வீடியோ போடணுன்ற உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் சூர்யா.